இவரை ஏன் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா இவர் கேட்ட கொஸ்டின்ஸ்னாலதான். ஆனா இவரை ஏன் சில பேர்த்துக்கு பிடிக்காதுங்கிறதுக்கும் அந்த கொஸ்டின்ஸ் தான் காரணம். கிராமத்துல இருக்கிற ஒரு பாட்டி டெய்லி கூப்பிடுற பேர பசங்க 4 நாளா எனக்கு கூப்பிடவே இல்லைன்னு கடைக்காரங்கிட்ட கேக்குறப்போ கடைக்கார ஒரு ரீசன் சொல்றான். இனிமே நீங்க கூப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு யாராச்சும் கூப்பிடணும்னாவே நீங்க பணம் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு. ஒரு ஹீரோனா யாரு? நம்ம ரியல் லைஃப்ல நம்ம பண்ண முடியாத எல்லா விஷயத்தையும் ஒருத்தர் அட்லீஸ்ட் ட்ரை பண்றாருன்னா அவரு தான் ஹீரோ. சினிமா ஹீரோஸை பத்திலாம் பேசல, அந்த ரீல்ஸ் ஹீரோஸை விட இவர் கொஞ்சம் தைரியமான ஆளு. அவர் கடைசியா கேட்ட கேள்வியெல்லாம் நமக்கு ஏன் தோணவே இல்லை, நம்ம ஏன் கேட்கவே இல்லைன்னா அவ்வளவு கோவம் வந்துச்சு. இந்தியால இருந்து ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க? இந்தியால ஏன் வேலைக்கு இவ்வளோ தட்டுப்பாடு? டெய்லி நீட்ஸோட இன்ஃபிளேஷனை கவர்மெண்ட் எப்படி தடுக்க போகுது? எக்ஸாம் பேப்பர்ல எப்படிங்க லீக் ஆகும், இன்க்ளூடிங் நீட்? எல்லாத்தையும் விடுங்க, நம்ம ஒரு நாளாச்சும் யோசிச்ச விஷயம். நான் கால் பண்ணணும்னா அதுக்கு பணம் கட்டலாம், அது தப்பு இல்ல. ஆனா எனக்கு கால் வரணும்னா கூட நான் பணம் கட்டணுங்கிறது எந்த மாதிரி வியாபாரம்? இதெல்லாம் தைரியமா கேட்டது ராகவ் சத்தா. இவர் எந்த பார்ட்டியா வேணா இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. பட் இவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் நமக்காக. பர்னிதி சோப்ராவோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் எனக்கு இவரை பத்தி முன்னாடி தெரியும். ஆனா இவர் பண்ண சம்பவங்களை எல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தாதான் உண்மையிலேயே இவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கவர்மெண்ட் கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் ஒருத்தர் அவ்வளவு தைரியமா நின்று எல்லாரும் முன்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு. முன்னாடி யாரோ சொன்ன மாதிரி ஹீரோஸ திரையில தேடாதீங்க, ஏன்னா தப்ப தட்டி கேட்கிற ஒவ்வொரு குடிமகனும் ஹீரோ தான். நீங்க கேட்டா நீங்களும் ஹீரோ தான். ராகவ் சத்தா பத்தி உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Do follow us.